வாழ்க வளமுடன். கம்பங்குடி டிவி நேயர் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். ஜாதகம் ஆலோசனை கேட்க வரும் பலரும் ஜாதகம் எப்படி இருந்தால் தங்கம் சேரும் யோகம் கிடைக்கும், தங்கம் சேரும் யோகம் யாருக்கு கிடைக்கும் என்று கேட்கிறார்கள். நவக்கிரகங்களில் முழுமுதல் சுபக்கிரகமாக விளங்குபவர் குரு. இவருக்கு உரிய உலோகம் தங்கம். குருவுக்கு பொன்னன் என்ற ஒரு பெயர் உண்டு. ஆகவே குரு பலமிக்க ஜாதகருக்கு பொன்னும் பொருளும் ஏராளமாக சேரும். லக்னத்துக்கோ சந்திர லக்னத்துக்கோ குருவானவர் 1, 4, 6, 1, 4, 5, 7, 9, 10 ஆகிய இடங்களில் இருந்தாலும் தங்கச்சேர்க்கை உண்டாகும். குருவின் நட்சத்திரங்களான புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி ஆகிய நட்சத்திரங்கள் ஒன்றில் பிறந்து குருபலமும் கூடியிருந்தால் அப்படிப்பட்டவர்களுக்கும் தங்கம் சேரும். 3, 12, 21, 30 ஆகிய தேதிகளில் பிறந்த தேதி எண்ணின் நாயகனான குரு பகவான் ஜாதகத்தில் வலுத்திருந்தால் அவர்களுக்கும் தங்கம் ஏராளமாக சேரும். மார்ச், டிசம்பர் மாதங்களில் பிறந்து குருபலம் பெற்றும் திகழும் ஜாதகர்களுக்கும் தனுசு, மீனராசி லக்னங்களில் பிறந்த நபர்களுக்கும் தங்கம் அதிகம் சேரும். குரு பகவான் தன்னுடைய நட்பு கிரகங்களான சூரியன், சந்திரன், செவ்வாய் ஆகியோருடன் சேர்ந்து வலுத்திருந்தால் தங்கம் சேரும். குருவின் கிழமையான வியாழக்கிழமை அல்லது உத்தராயண காலம் அல்லது வளர்பிறையில் பகல் வேளையில் பிறந்தவர்களுக்கு குருபலம் இருக்குமானால் ஏராளமான தங்கம் சேரும். குரு 2 இருந்தால் குடும்பத்தில் உள்ளவர்கள் உங்களுக்கு தங்கத்தை அன்பளிப்பாக கொடுப்பார்கள். குரு 4 இருந்தால் நண்பர்கள், உறவினர்கள் மூலம் தங்கம் சேரும். குரு 5 அமர்ந்து 5ஆம் வீட்டோன் வலுத்திருந்தால் குழந்தைகள் வளர்ந்து சம்பாதித்து உங்களுக்கு தங்க நகைகள் வாங்கி கொடுப்பார்கள். குரு 7 அமர்ந்து களத்திரகாரகன் சுக்கிரனும் பலம் பெற்று 7ஆம் வீட்டு அதிபதிக்கும் குருவுக்கும் சம்பந்தம், பார்வையோ சேர்க்கையோ இருந்தால் மனைவியால் ஏராளமான தங்கம் சேரும். குரு 9 வலுத்து சூரியனும் 9ஆம் வீட்டோனும் பலம் பெற்று இருந்தால் தந்தை உங்களுக்கு தங்க அணிகலன்களை பரிசாக கொடுப்பார். குரு 10 அமர்ந்து தொழில் ஸ்தானாதிபதியான 10ஆம் வீட்டோனும் வலுத்திருந்தால் தொழிலதிபர்கள், முதலாளிகள் மூலம் உங்களுக்கு தங்கம் பரிசாக கிடைக்கும். தொழிலில் நீங்கள் செய்யும் சாதனைக்காகவும் தங்கப்பதக்கம் கிடைக்கும். இப்படியான நிலைகளில் இல்லாமல் குரு பகவான் ஜாதகத்தில் பலமிருந்தால் ஆபரண யோகம் அமைவது கடினம். ஒருவேளை தங்கம் சேர்ந்தாலும் பல்வேறு வகைகளில் விரயமாகிவிட வாய்ப்பு உண்டு. வீட்டில் தங்கம் சேர்ந்திடவும் நிலைத்திருக்கவும் வியாழந்தோறும் குரு பகவானுக்கு அர்ச்சனை, ஆராதனை செய்வது நல்லது. குருவுக்குரிய ஸ்லோகங்களை சொல்லி வழிபடலாம். இதனால் தங்க நகைகள் சேரும். குருவுக்கு அதிதேவதையான தட்சிணாமூர்த்தியையும் பிரம்மதேவனையும் வழிபடலாம். குருவின் பரிகாரஸ்தலமும் சேத்திரமுமான திரு ஆலங்குடி திருத்தலத்துக்கு வியாழக்கிழமை என்று சென்று அர்ச்சனை, ஆராதனை செய்து வழிபடுவது இன்னும் சிறப்பு. திருச்செந்தூர் செந்திலாண்டவனை வழிபடுவது உங்களுக்கு மிகுந்த பலனளிக்கும். ஆகவே குரு பலம் பெற்றிருப்பவருக்கு ஜாதகப்படி தங்கம் சேரும் யோகம் அதிகமாகவே உண்டு. ஆகவே குருவரால் அருள் பெற குருவை வணங்குங்கள் அல்லது திருச்செந்தூர் முருகனை வணங்கி வழிபட்டு ஆபரண சேர்க்கைகள் பெற்று வாழ்க்கையில் வளமுடன் வாழ்வீர்களாக. வாழ்க வளமுடன். ஓம் நமச்சிவாய.